பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சித் தலைவரின் வழிவந்த இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சித் தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனதருமை உடன்பிறப்புகளே மற்றும் தமிழக வாக்காளர் பெருமக்களே, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிரிகளையும் துரோகிகளையும் முறியடிக்க நாம் களம் காண்கிறோம். நம்முடன் நமது அன்பு சகோதரர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறேன். எல்லோரும் எனக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும். காரணம், தமிழ்நாட்டு மக்களின் நிலைமையை பார்த்தால் இந்த திமுக அரசிடம் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும்போது அவங்க 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை என்ன பண்ணாங்க, எல்லா மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையானதெல்லாம் இந்த திமுக அரசு செய்யும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனை, அத கூட அவங்க சரியா செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா, குடி தண்ணீர்ல கழிவு நீர் கலக்குது. அது எல்லா இடத்துலயும் மக்கள் இத சொல்றாங்க, அதையும் செய்யல. ஆனா இந்த திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சொன்னது என்னன்னா, நாங்கள் தண்ணீர் கொடுப்பதற்காக தனியாக ஒரு துறையையே உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு துறையையும் உருவாக்குனாங்க. அந்த துறை என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கேயுமே தண்ணி கொடுத்த பாடு இல்லை, அதுக்கு முயற்சி கூட எடுக்கல. ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு ஒரு மாவட்டத்தில் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணத்துக்கு கூட ஒண்ணு கூட இல்லை. இதுதான் திமுக அரசு செஞ்ச சாதனை. சரி, நம்ம எதிரி இப்படி இருக்காரேன்னு பார்த்தா, தலைவர் ஆரம்பிச்ச இந்த மாபெரும் இயக்கம், அது ஏழைகளுக்காகவே ஆரம்பிச்ச ஒரு கட்சி. அத தலைவர் ஆட்சி பண்ணும்போது அது மக்கள் ஆட்சியா இருந்தது. தலைவர் மறைவுக்கு பிறகு அது அம்மாவுடைய கைக்கு வந்தது. அம்மாவும் மக்கள் ஆட்சியா நடத்தினாங்க. இன்னைக்கு அம்மா நம்ம கூட இல்ல, ஆனா நம்ம எல்லாரோடைய இதயத்திலையும் அவங்க குடியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அதோட விடல, அவங்க வீட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டாங்க. படிப்பதற்கு தாய் தகப்பனுக்கு செலவு வைக்கல. அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உண்டானதை எல்லாத்தையும் கொடுத்து
சைக்கிளையும் கொடுத்து மடிக்கணினியும் கொடுத்தாங்க. ஏன்னா ஏழை பிள்ளைகளுக்கு வாங்க முடியாது, நம்ம தான் அவங்களுக்கு அம்மா மாதிரியும் அப்பா மாதிரியும் இருக்கோம், நம்ம தான் செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க. இது எல்லாம் அந்த குடும்பங்களுக்காக நினைச்சு பார்த்து செஞ்சது. இதுதான் மக்களாட்சி தத்துவம்னு சொல்றது. இத நம்ம 2 பெரும் தலைவர்களும் நல்லபடியா செஞ்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு யாரு மூடி போட்டு மறைச்சாலும் 2 தலைவர்களையும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் யாரும் பிரிக்க முடியல. அவங்க கிட்ட இருந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதான் காரணம். சரி, அம்மா இருந்தப்போ அம்மாவோட கூடயே இருந்துட்டேன் நானும். அதனால எனக்கும் இந்த மக்களுக்கு செய்யறத பத்தின சிந்தனையை தவிர நான் வேற எந்த சிந்தனைக்குமே போறதில்லை எப்போதுமே. அதனால ஒன்னே ஒண்ணு நினைச்சேன், நம்ம இந்த கட்சை நம்ம நல்லபடியா எடுத்துட்டு போகணும். அம்மா இல்ல, நம்மள மாதிரி ஆட்களை நம்பிதான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால தலைவர் அம்மாவை நினைச்சு என்னை யாரு வசப்பாடினாலும் அதையெல்லாம் நான் காதுல வாங்கிக்காம நம்மளுடைய இலக்கு ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சு நானும் ரொம்ப பொறுமை காத்தேன். ஆனா நான் உட்கார வச்சுட்டு போன முதலமைச்சர், நான் போய் எங்க போனேன், சுற்றுலாவா போனா, நான் போனதோ சிறைச்சாலை. அந்த நேரத்துல கூட ஒரு பொறுப்புள்ள தலைவியா நான் அங்க நடந்துகிட்டு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போறேன். ஆனா போய் 2 மாசத்துக்குள்ள என்னையே பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கிறாரு. சரி இருக்கட்டும், நீ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில நான் ஒரு வழியா வெளியில வர்றேன். 4 ஆண்டுக்கு பிறகு பார்த்தா இவருடைய போக்கு சுத்தமா சரியில்லை. கீழே கட்சிக்காரவங்கள அவங்க குடும்பத்தை எதையும் நினைக்கல. தான் குடும்பம் அதோட நிறுத்திக்கிட்டாரு. கட்சிக்காரவங்க எல்லாம் வெளியில தலை நிமிர்ந்து போக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டு போயிட்டாரு. இப்போ தேர்தல் வருது. அப்ப என்ன செய்யணும், எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நம்ம கலங்காணும். ஆனா அவருக்கு அது பிடிக்கல. தான் மட்டுமே இருக்கணும். வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறலைனாலும் சரி, அப்படிங்கிற முடிவுக்கு அவரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டாரு. அதனால அவரு தன் மனதை மாத்திக்க விரும்பல. சரி, அவரை நான் முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனேன். 4.5 வருஷம் இருந்தார். அந்த 4.5 வருஷம் இருந்துட்டு அந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனையில மாற்றி இருக்காங்களே அப்படிங்கறது தெரியாது அவருக்கு. இந்த திமுக இப்படி மக்களை கசக்கி பிழிஞ்சு அவங்கள்ட்ட வரியா வசூலிக்குது. கரண்ட்டுக்கு, மின்சாரத்துக்கு காசு 3 மடங்கா வாங்குது ஒவ்வொரு வீட்லயும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல பதவியில இருந்தவங்க இப்படி இருப்பாங்களா? கச்சை ஒண்ணு சேர்க்கறதுல முனைப்பு காட்டி செஞ்சிருக்கணும், செய்யல. அப்ப நான் என்ன பண்றேன், சரி இவர் அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி இல்ல, நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களை பார்க்கணும், இன்னொன்னு நம்ம கட்சி குடும்பங்களையும் பார்க்கணும். இந்த 2 பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதனால நம்மளே இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இறங்கினேன். இப்போ தேர்தல் வந்துட்டு சின்னத்தை வாங்கணும், தென்னந்தோப்பு சின்னம். எப்போதுமே நான் தனியா இருக்கிறதே விரும்புறதில்ல. எப்போதுமே மக்கள் பிரச்சனை, மக்களோட இருந்து பழகிட்டோம்.
அதனால நமக்கு மக்கள் இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த. அதுக்கப்புறம் தான் இப்ப தேர்தல் காலத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசுறேன்னா இதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, கழக தொண்டர்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் நாம இப்ப தேர்தலில் போட்டி போடுறோம். இந்த போட்டியில யாரு எங்கன்னாலும் சரி, தேர்தல் வந்தா 4 கட்சி போட்டிக்கு வரத்தான் செய்யும். அது வர்றது நல்லதுதான், அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால நம்ம இந்த தேர்தல்ல இந்த ஆலங்குளம் தொகுதியில நம்ம வேட்பாளர் எந்த சின்னம் சொல்லுங்க பாப்போம்? தென்னந்தோப்பு சின்னம். அதுல அவருக்கு வாக்களிக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க ஆலங்குளம் தொகுதியில சில பிரச்சனைகளை சொன்னாங்க. ஆலங்குளம் நகர் பகுதியில குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் அதிகமா இருக்கு. 10லேருந்து 15 நாளைக்கு ஒரு முறை தான் குடிக்கிறதுக்கே தண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக அரசாங்கத்தை கேட்டா தினம் நாங்க தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இதுதான் நடக்குது. இது ஒரு பெரிய வேதனை தான். ஆலங்குளம் பேரூராட்சி அலுவலக கட்டடம் பழுதானதுனால கடந்த 2 ஆண்டுகளாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சுடுகாட்டு பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஒரு வாடகை கட்டடத்தில் இயங்கி வருது. புதிய சொந்த கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை. இது ரொம்ப தப்பான விஷயம். இதை விட அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அப்புறம் எப்படி 12 லட்சம் கோடியா கடன் வாங்கியிருக்காங்கன்னு புரியல எனக்கு. ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்ல. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதான் நிலைமை. நோயாளிகளை தென்காசி அல்லது திருநெல்வேலி மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க இங்க வைத்தியம் பார்க்காம. ஆலங்குளம் பேரூராட்சி பகுதியில் உள்ள சுகாதார வளாகங்கள் முறையான பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்து மக்கள் உபயோகப்படுத்த முடியாத நிலைமையில உள்ளது. அதுவும் உண்மைதான். ஆலங்குளத்தில் உள்ள தெருக்களில் வீட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சாலைகள் சரிவர மூடப்படாமல் பொதுமக்கள் நடமாட முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கால்வாய்கள் நீண்ட காலமாக பராமரிப்பு இன்றி காணப்படுவதால் பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாம விவசாயிகள் வேதனைப்பட்டு இருக்காங்க. சாலைகள் போதிய பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளன. ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் தனியார் கல்குவாரிகள் இயங்கி வருவதால் அங்கிருந்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்காக ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகளால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மருதமுத்தூர் கிராமத்தில் பதநீர் இறக்கி விற்பனை செய்யும் தொழிலாளியை கல் இறக்கியதாக கூறி போலீசார் அந்த இளைஞரின் காலில் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பனையேறும் தொழிலாளர்களின் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆலங்குளத்தில் பெண்கள் அதிக அளவில் பீடி சுற்றும் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெண்களுக்கு என தனியாக மருத்துவமனை அமைக்க கோரிக்கை. இதெல்லாம் நீண்ட நாளா இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதை எதையும் திமுக அரசு செய்யல. அதனாலதான் இந்த ஆலங்குளம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, நம்மளுடைய பசும்பன் மக்கள் தேச கட்சியினுடைய நம் கூட்டணியில் உள்ள வேட்பாளர் திரு மாடாசாமி அவர்களுக்கு
தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.